अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين हमारे बच्चे अमूमन அவர்களின் தாய்மார்களுக்கு தமது குழந்தைகள் விரைவாக திருக்குரான் ஓதி முடிக்க வேண்டும் என்ற கவலை உள்ளது. அதற்காக இங்கும் கூட மிகவும் உழைக்கின்றனர். பல்வேறு நாடுகளில் நான் செல்லும் போது பெற்றோர்கள் தமது குழந்தைகளை என்னிடம் குரான் ஓத வைத்து ஆமீன் விழாவை நடத்தினார்கள். ஆனால் நான் பார்த்துள்ளேன், ஒருமுறை திருக்குரானை ஓதி முடிக்க வைத்த பிறகு அதனை திரும்ப ஓதவும் தொடர்ந்து ஓதவும் அவ்வளவு முயற்சி பொதுவாக செய்யப்படுவதில்லை. ஒருமுறை திருக்குரானை ஓதி முடிக்க வைப்பதற்கு செய்யப்படும் முயற்சி அதில் இல்லை. நான் பொதுவாக அவர்களிடம், நீங்கள் தொடர்ந்து திருக்குரான் ஓதுகிறீர்களா இல்லையா என்று கேட்கும்போது சிலர் படிப்பதை வைத்தும் என்னால் அதனை மதிப்பிட முடிகிறது. பொதுவாக தொடர்ச்சியாக குரான் ஓதுவது குறித்து திருப்திகரமான பதில் கிடைப்பதில்லை. தாய்மார்களோ ஒருமுறை ஓதி முடித்த பிறகும் குழந்தைகளை கண்காணித்திருக்க வேண்டும். குழந்தைகளிடம் முறைப்படி தொடர்ந்து ஓதும் வழக்கத்தை உருவாக்க சிரத்தை எடுத்திருக்க வேண்டும். நமது கவலையெல்லாம் ஒருமுறை குரான் ஓதி முடிக்க வைப்பதுடன் நின்றுவிடக்கூடாது. மாறாக பிறகும் கூட தொடர்ந்து அதனை கண்காணித்து வர வேண்டும். நிச்சயமாக ஒருமுறை திருக்குரானை ஓதி முடிக்க வைப்பதும் மிக முக்கியமான பணிதான். சில பெற்றோர்கள் 4-5 வயதிலேயே குழந்தைகளை குரான் ஓதி முடிக்க செய்கின்றனர். நிச்சயமாக இது மிகவும் உழைத்து செய்ய வேண்டிய பணிதான். ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போன்று இதனை நிரந்தரமாக கண்காணித்து வருவது இன்னும் அதிக அவசியமான ஒன்றாகும். கடந்த சில நாட்களுக்கு முன் ஒரு பெண்மணியின் கடிதம் எனக்கு கிடைத்தது. அதில் எனது தாயாரை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அதில் என்னிடம் கூறியிருந்தார், இன்று வரை நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன்.
जिन्होंने कुरान करीम खत्म किया था। ஒரு முறை அவர்கள் ஹுசூரின் தாயார் என்னிடம் கூறினார்கள், बच्चे ने 6 நான் எனது பிள்ளையை அழைத்துக் கொண்டு அவர்களிடம் சென்றிருந்தேன். कि 6 साल या 5 साल में அது तुम करना, திருக்குரான் ஓதி முடித்திருந்தது. मुझे तुम இந்த குழந்தை कि तुमने बच्चे 6 வயதில் திருக்குரானை ஓதிவிட்டது என்று நான் மிகவும் பெருமையுடன் அவர்களிடம் கூறினேன். तो हकीकत यही है 5 அல்லது 6 வயதில் पढ़ाने के साथ ही திருக்குரானை ஓதி முடிப்பது பெரிய விஷயமல்ல. இந்த குழந்தையின் உள்ளத்தில் திருக்குரான் மீது எவ்வளவு அன்பை உருவாக்கியுள்ளீர்கள் என்று அவர்கள் என்னிடம் और जिस जमाने கேட்டார்கள். से हम गुजर रहे हैं जहाँ मुतफर्रक दिलचस्पियां உண்மையில் திருக்குரான் கற்றுக் கொடுப்பதுடன் दी है, திருக்குரான் மீது அன்பை உருவாக்குவதும் மிக அவசியமாகும். इन दिलचस्पियों அப்போதுதான் குழந்தைக்கு தானே அதனை ஓதுவதற்கு ஆர்வம் ஏற்படும். எந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதில் குழந்தைகளுக்கு பல்வேறு மனம் கவரும் விஷயங்கள் காணப்படுகின்றன. டிவி, இன்டர்நெட் மற்ற புஸ்தகங்களுக்கு மீதுள்ள ரசனைகளுக்கு இடையில் குழந்தைகள் சுயமே சுப வேளையில் குரானை ஓதும்போது அது அவர்களிடம் திருக்குரானின் முக்கியத்துவம் குறித்து ஒரு உணர்வை ஏற்படுத்தும். मौजूद हैं, दिलचस्पी की मुख्तलिफ किस्म के उलूम जाहिर हो रहे हैं। ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் கூட இதன் பக்கம் கவனம் ஊட்டியுள்ளார்கள். पढ़ने की अहमियत இக்காலத்தில் மனங்கவரும் பல விஷயங்களும் பல்வேறு புஸ்தகங்களும் உள்ளன, பல்வேறு அறிவுகளும் வெளிவருகின்றன. இக்காலத்தில் திருக்குரான் ஓதுவதின் முக்கியத்துவம் இன்னும் அதிகமாகிறது. எப்போதும் கவனம் செலுத்தவும் வேண்டும். इस वक्त पैदा होगी அதனை படிப்பதன் பக்கம் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. பெற்றோர் திருக்குரானை ஓதி அதனை சிந்தித்துக் கொண்டிருக்கும் வழக்கம் இருந்தால், उसके पढ़ने की तरफ சிந்தித்துக் கொண்டிருக்கும் வழக்கம் இருந்தால்தான் அதனை படிப்பதில் கவனம் செலுத்தினால்தான் குழந்தைகளிடம் திருக்குரான் ஓதுவதில் கவனம் ஏற்படும். या आजकल अगर வீட்டில் சுப தொழுகைக்கு பிறகு, தற்போது குளிர்காலம் என்பதால் சற்று தாமதமாகவே சுப வருகிறது. எனவே சற்று துரிதமாக பணிக்கு வெளியேற வேண்டியிருப்பவர்கள் தொழுகைக்கு முன்பே முறைப்படி தொடர்ந்து குர்ஆன் ஓதி வர வேண்டும். இதனால் குழந்தைகளிடமும் கவனம் ஏற்படும். திருக்குர்ஆனால் வீடு பரக்கத்தால் நிரம்பும். பிறகு ஒரு மூமினிடம் இருக்க வேண்டிய நன்மைகளை செய்யத் தொடங்கும். அப்படியே பெரியவராக ஆக திருக்குர்ஆனின் மகத்துவம் உள்ளத்தில் வளர்ந்து கொண்டே செல்லும். நம்மில் ஒவ்வொருவரும் அதனை காணலாம். நாம் திருக்குர்ஆனை சிந்தித்து ஓதி வந்தால் வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையில் இறைவனுக்காக அன்பு காணப்படும். அதனால் குழந்தைகளும் ஜமாத்தின் ஒரு பயனுள்ள அங்கமாக இருப்பர். அவர்களின் தர்பியத்தும் மிக உயரிய முறையில் ஏற்படும். இதனை ஒரு அஹ்மதி தனது வாழ்வின் அங்கமாக்குவதற்கு முழுமையாக கவனம் செலுத்தி முயற்சிக்க வேண்டும். இக்காலத்தில் ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் இதனை உருவாக்கவே பெரிதும் முயன்றார்கள். அவர்களின் வருகையின் நோக்கமும் இதுவே ஆகும். அல்லாஹ் நம்மை திருக்குர்ஆனுக்கு எல்லாவற்றையும் விட உயரிய அந்தஸ்து வழங்குபவர்களாக்குவானாக. அவர்களுக்கு இதனை விட கண்ணியத்திற்குரியது எதுவுமே இல்லாமல் ஆகிவிட வேண்டும். यही मकसद था आपके आने का भी कि हम कुरान करीम की திருக்குர்ஆனுக்கு நாம் ஜமாத்திற்கு வெளியில் இருப்பவர்கள் தருவது போன்று கண்ணியம் தந்தால் போதாது. அழகான உரையில் இட்டு அழகான அலமாரியில் வைத்து விட்டார்கள், அழகான பெட்டியில் வைத்து விட்டார்கள். திருக்குர்ஆனுக்கு தரப்படும் அசல் கண்ணியம், பிரியம் எல்லாம் அதன் கட்டளைகளின்படி அமல் செய்ய பரிபூர்ணமாக முயற்சி செய்வதில் உள்ளது. அதன் ஏவல் விலக்கல்களை தமது வாழ்வின் அங்கமாக்குவதில் உள்ளது. இறைவன் தடுத்தவற்றிலிருந்து மனிதன் தன்னை தடுத்துக் கொள்வதில் உள்ளது. செய்யுமாறு கட்டளையிடப்பட்ட விஷயங்களை செய்வதற்காக தனது எல்லா ஆற்றல்களையும் பயன்படுத்துவதில் உள்ளது. இறைவனின் பயத்தை உள்ளத்தில் கொண்டவாறு அதனை ஓதுவதில் உள்ளது. इंसान रुक जाए और जिनके करने ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் தனது நூல்களில் எண்ணற்ற இடங்களில், தனது சபைகளில், மல்ஃபூசாத்தில்
திருக்குர்ஆனின் முக்கியத்துவத்தை விளக்கியுள்ளார்கள். अल्लाह ताला का खौफ இதனை பற்றி தமது எதிர்பார்ப்பை கூறியுள்ளார்கள். ஒரு பையத் செய்த அகமதியிடம் தாம் எதிர்பார்ப்பது என்ன என்பதை கூறியுள்ளார்கள். अपनी मजालिस में நாம் நமது வீடுகளை திருக்குர்ஆனின் திலாவத்தினால் நிறைக்க வேண்டும். अहमियत बयान फरमाई மேலும் ஓதுவதுடன் और इन बातों அதன் மொழிபெயர்ப்பையும் படிப்பது அவசியமாகும். उन तो அப்போதுதான் அதன் கட்டளைகள் விளங்கும். एक अहमदी को एक अहमदी से வீடுகளில் और एक बैत குழந்தைகளுக்கு முன்பில் திருக்குர்ஆன் ஓதுவதுடன் अपने घरों அதனை புரிவதற்கு அது குறித்த தர்ஜுமாவின் உரையாடல்களும் முயற்சியும் தேவை. के तिलावत के साथ उसका तर्जुमा வெறும் திலாவத் செய்யும் வழக்கம் மட்டும் இருந்தால் போதாது. மாறாக திருக்குர்ஆனின் பொருளை बच्चों के सामने எடுத்து சொல்லும் சிறு சிறு சபைகள் நடத்த வேண்டும். इसके समझने के அவர்களிடம் அதனால் ஒரு ஆர்வம் ஏற்படும். करे और कोशिश भी हो ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுகை மற்றும் திருக்குர்ஆனின் பொருளை படிப்பதும் புரிவதும் மிக அவசியமானதாக கருதினார்கள். उनमें भी शौक पैदा हो ஆனால் வெறுமே தர்ஜுமாவை மட்டும் படித்துக்கொண்டு அசல் சொல்லை ஓதாமல் விட்டு விடுவதற்கு அனுமதி இல்லை. அன்னார் கூறுகிறார்கள், और पढ़ना बड़ा जरूरी करार திருக்குர்ஆனின் தர்ஜுமாவை மட்டும் படிப்பதற்கு நாம் ஒருபோதும் அனுமதி தரமாட்டோம். और असल அவ்வாறு செய்வதால் वतन या इबारत திருக்குர்ஆனின் அற்புதம் மறுக்கப்படுகிறது. தர்ஜுமாவை படிப்பது மட்டுமே போதுமானது என்று கூறுபவர் के कुरान உலகில் திருக்குர்ஆனை இல்லாமல் ஆக்க விரும்புகிறார். திருக்குர்ஆனின் அற்புதம் அதன் அசல் நிலையில்தான் உள்ளது. कहता है அதுவே அதன் அற்புதமாகும். जो शख्स அதுவே இறைவனது அறிவிப்பாகும். இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். दुनिया में நாமே இந்த ஸிக்ரை இறக்கினோம், நாமே இதனை பாதுகாப்போம். कि अपनी असली हालत ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறியுள்ள இந்த அற்புதம் का एजाज है அசல் அரபி சொல்லின் மூலமே कि अब तक ये अपनी असली हालत இன்று வரை உள்ளது. மிக கடும் ஆட்சேபனையாளர்கள் இஸ்லாமிய எதிரிகள் கூட திருக்குர்ஆன் அதன் அசல் வடிவத்தில் ये जिक्र उतारा है அசல் நிலையில் இன்று வரை உள்ளது என்பதை ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. தர்ஜுமாவை மட்டும் और ये முற்றிலும் சார்ந்து இருந்து விட்டால் தர்ஜுமா ஒன்று மற்றொன்றை விட்டு வேறுபட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்வதாயின் நாம் நமது தர்ஜுமாவை உலகின் முன் வைக்கின்றோம். நமது தர்ஜுமா முற்றிலும் மாறுபட்டது என்றும் ஒப்புக்கொண்டுள்ளோம். மற்றவர்களோ சரியான தர்ஜுமாவை எழுதவில்லை. இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்யும் பெரும் பாதிரி ஒருவர் அமெரிக்காவில் தர்ஜுமாவை மட்டும் வைத்துக்கொண்டு டெக்ஸ்டை எடுக்காமல் இஸ்லாம் இவ்வாறு கூறுகிறது என்று ஆட்சேபித்து வந்தார். அவரிடம் நாம் நமது விளக்க உரையை அனுப்பினோம். बल्कि जब हम अपना तर्जुमा அதனை படித்த பிறகு सामने रखते हैं நான் எழுதியுள்ள பொருளும் கூட முஸ்லிம்கள் எழுதியதுதான் என்று அவர் கூறினார். बिल्कुल मुख्तलिफ है எவ்வாறு இருப்பினும் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் மொழிபெயர்ப்பையும் கூட इस्लाम पर इतरा அசல் அரபி வாசகத்துக்கு நெருக்கமாக வழங்கினார்கள். अमरीका சரியான பொருளையும் कुरान करीम ஞானத்தையும் கற்பித்தார்கள். இதனைத் தொடர்ந்து நான் இன்னொன்றையும் கூறுகின்றேன். கடந்த நாட்களில் इस्लाम ये कहता है इस्लाम அஹ்மதிகளின் மீது ஆட்சேபனை செய்பவர் ஒருவரின் ஆட்சேபனை ஒன்று என் பார்வையில் பட்டது. और बड़ा पीछा करने के बाद यही जवाब அதில் அவர் கூறியிருந்தார், மிர்சா சாஹிப் நபியாக இருந்தார். பிறகு அவர் ஏன் தனது ஜமாத்தை பார்த்து இமாம் அபு ஹனிஃபாவை பின்பற்றுங்கள் என்று கூறினார்? जिन्होंने हमें அதற்கு பதிலாக अरबी मतन நமது பதில் வந்துள்ளது, और उसके सही मानी और मारफ सिखाए அவரை பின்பற்றுங்கள் என்று நிச்சயமாக எங்கும் கூறவில்லை. ये भी बता दें ஆனால் कि गुज़श्ता दिन திருக்குர்ஆன் தொடர்பாக இது குறித்து கூறினார்கள். इतराज करने वाले कहते ஒருமுறை மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சபையில் கூறினார்கள், जिसमें उसने कहा था ஹனஃபி மஸஹபில் मिर्जा साहब திருக்குர்ஆன் தர்ஜுமாவை மட்டும் படிப்பது போதுமானது என்று உணரப்படுகிறது. कहा है இது ஹதரத் இமாமே ஆசம் உடைய மார்க்கமாக இருக்குமெனில் அது தவறாகும். तहरीर की उसे बहुत जगह நிச்சயமாக அவர் இமாம் ஆவார். की पैरवी இஸ்லாத்திற்கு பெரும் தொண்டு செய்துள்ளார்கள். के हवाले से பல மார்க்க சட்ட பிரச்சனைகளை சரியாக கூறியுள்ளார்கள். ஆனால் इस्लाम की मजलिस அன்னார் தர்ஜுமா மட்டும் படிப்பது போதுமானது என்று கூறுவார்களானால் அது தவறாகும். எவ்வாறு இருப்பினும்
திருக்குர்ஆனின் அசல் சொற்களை பாதுகாப்பதற்கான வழியாக ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கி அனுப்பினான். அவர்கள் தமது ஜமாத்தை திருக்குர்ஆனை படிக்கவும் बेशक वो ईमान அதன் மீது அன்பு செலுத்தவும் इस्लाम की बड़ी खिदमत, எண்ணற்ற இடங்களில் வலியுறுத்தியுள்ளார்கள். लेकिन அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், तर्जुमा पढ़ना काफी है। திருக்குர்ஆன் வானத்து சட்டமும் बहरहाल ஈடேற்றத்தின் ஊடகமும் ஆகும். का ஒரு இடத்தில் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணம் குறித்து அன்னார் விளக்கும் இடத்து கூறுகிறார்கள், इस्लाम को திருக்குர்ஆன் மூலம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்தை நிரூபிப்பதற்காக அன்னார் அவ்வாறு கூறியுள்ளார்கள். और इससे मोहब्बत करने ஆனால் இது ஒரு பொதுவான இலக்கணமும் ஆகும். திருக்குர்ஆன் ஒரு வானத்து சட்டமாகும். அதன் அடிப்படையில் அது ஈடற்றத்தின் ஊடகமும் ஆகும். जरिया है। நாம் இவ்வுலகிலும் பார்க்கிறோம், फिक्र के सियाको सबाक உலக சட்டங்களும் கூட को चल रहा है। இயற்றப்படுவதால் மட்டுமே பயன் தந்து விடுவதில்லை, से वफात, அதனை அமல்படுத்தாதவரை பயன் தருவதில்லை. लेकिन அதுபோன்று திருக்குர்ஆனிய சட்டமும் அமல் செய்யப்படும்போதுதான் பயனளிப்பதும் और इसलिए ஈடேற்றத்தின் ஊடகமாகவும் ஆகிறது. हम अगर देखें அமல் செய்யப்படவில்லை எனில் ஈடேற்றத்தின் ஊடகமாக இராது. बन जाने से फायदा नहीं देता। வெறுமே படித்துவிட்டு அமல் செய்யாமல் விட்டால் ஈடேற்றம் கிடைக்காது, इसी तरह இறைவனின் திருப்தி கிடைக்காது. का कानून भी இறைவனின் நேமத் மற்றும் வெகுமதிகளுக்கு நாம் வாரிசாகவும் முடியாது. जब திருக்குர்ஆனின் போதனைகளை விளங்குவது उस पर अमल மற்றும் அதன்படி அமல் செய்வது மிகவும் அவசியமாகும். की निजात दिलाने का जरिया नहीं बन सकता। ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் सिर्फ पढ़ ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், और अमल न करने से निजात நினைவில் கொள்ளுங்கள், திருக்குர்ஆன் ताला की रजा உண்மையான अल्लाह பரக்கத்தின் தலையூற்று और इनाम மற்றும் ஈடேற்றத்தின் ஊடகமாகும். के हम वारिस नहीं बन सकते। திருக்குர்ஆனின் மீது அமல் செய்யாதது அம்மக்களின் தவறாகும். तालीम को समझना அம்மக்களுள் ஒரு பிரிவு அதனை நம்பவில்லை, அதனை இறை வார்த்தையாக கருதவில்லை. आप इस्लाम एक जगह அவர்கள் மிகவும் வெகு தொலைவில் உள்ளனர். ஆனால் ஈமான் கொண்டவர்களுக்கு सर चश्मा இறைவனின் வேதம் நிவாரணம் தரும் மருந்து. ये उन लोगों அவர்கள் அதன்படி அமல் செய்யாவிட்டால் அது எத்தனை வியப்புக்கும் பரிதாபத்திற்கும் உரிய விஷயம். अमल न करने वालों அவர்களுள் சிலர் வாழ்நாள் முழுவதும் அதனை படித்து பார்த்ததே இல்லை. इस पर एतकाद அத்தகையோர் இறைவனது வார்த்தையை பொருட்படுத்தாதவர், கவனமற்றவர். ही नहीं समझते। அவரது உதாரணம், ஒரு மனிதன் இன்ன ஊற்று மிகவும் பரிசுத்தமாக்கக்கூடியது மற்றும் இனிமையானது, और निजात பல நோய்களுக்கு அருமருந்து என்று அறிகிறார். அவருக்கு அது குறித்து உறுதியாக அறிவுள்ளது. और अफसोस की बात அப்படி அறிந்திருந்தும் தாகமும் இருந்தும் बहुत से तो ऐसे हैं பல நோய்களால் அவர் பீடிக்கப்பட்டிருந்தும் जिसे कभी पढ़ा ही नहीं, அந்த நீரூற்றின் பக்கம் செல்லவில்லை. जो खुदा ताला के அது से ऐसे அவருக்கு எத்தகைய பேரிழப்பு, परवाह हैं। அறியாமை. ऐसी मिसाल है அவர் அந்த நீரூற்றில் வாய் வைத்து அறிந்திருக்க வேண்டும். कि फलां நிவாரணம் தரும் அந்த இனிய நீரினை சுவைத்திருக்க வேண்டும். और खुनक தெரிந்திருந்தும் தெரியாதவரை போன்று விலகி இருந்து விட்டார். अमराज के वास्ते அல்லாஹ் நம்மை இந்த படிப்பினை நிறைந்த தூது செய்தியை புரிந்து திருக்குர்ஆனின் போதனையின்படி அமல் செய்வதற்கு தௌஃபீக் தருவானாக. அதனை புரிந்து கொள்வதற்கு தௌஃபீக் தருவானாக. बहुत सी अमराज में मुब्तला होने के நமது பையத்திற்குரிய கடமை तो ये அந்நிலையில்தான் நிறைவேறும். कैसी बदकिस्मती, நாம் திருக்குர்ஆனின் போதனையை நம்மீது போட்டுக்கொள்ளும் போதுதான் முடியும். वो इस चश्मे पर मुंह रख देता திருக்குர்ஆனின் போதனையாவது ஏற்கனவே கூறப்பட்டிருப்பது போன்று हज उठाता திருக்குர்ஆனில் விளக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தீமையிலிருந்தும் விலகுதல், जैसा அதில் விளக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு நன்மையையும் கடைபிடித்தல், ताला हमें इस पैगाम को इस கடைபிடிக்க முழுமையாக முயலுதல் ஆகும். ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், மனிதன் தீமையை விட்டு விலகி கொண்டு हमारी बैत का நாம் முழுமையான மனிதனாகிவிட்டோம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பது திருக்குர்ஆனின் போதனை என்று. अपने ऊपर लागू करें। அது மனிதனை மிக உன்னத நல்லொழுக்கங்களை உடையவனாக்க விரும்புகிறது. जैसा कि पहले बयान हुआ, மனித குலத்திற்கு நன்மையும் அனுதாபமும் காட்டத்தக்க செய்கைகள் அவனிடமிருந்து வெளிப்பட வேண்டும். उसमें बयान அதன் விளைவாக அல்லாஹ் அவனிடம் திருப்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. भरपूर कोशिश करनी ஆகவே ஒரு மோமீனுக்கு திருக்குர்ஆன் மீது कि कुरान शरीफ सिर्फ உண்மையான பிரியம் இருக்கும் என்றால் के इंसान
அவர் இந்த தகுதியை அடைய தாமும் முயன்று தமது குழந்தைகளையும் அதன் பக்கம் எடுத்துச் செல்ல முயற்சிப்பார். ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், விஷமம் மற்றும் தீமையிலிருந்து விலகி இருப்பது மட்டுமே முழுமையாகி விடாது, அது மட்டுமே நமது இலக்காகிவிடக் கூடாது. நமது இலக்கை உயர்வாக வைத்திருக்க வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ள எல்லா வகையான நன்மைகளையும் தம் மீது கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறான முயற்சி ஒவ்வொரு ஆண், பெண் மற்றும் குழந்தைகளிடமும் உருவாகிவிட்டால் ஒரு தூய சமுதாயம் உருவாகிவிடும். இஸ்லாம் நிலைநாட்ட விரும்புகின்ற சமுதாயம் உருவாகிவிடும். இக்காலத்தில் திருக்குர்ஆன் மற்றும் இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்பவர்களின் வாயும் அடைபட்டுவிடும். இங்கு இஸ்லாத்தின் சட்டங்களுக்கு எதிராக ஆட்சேபனை செய்யும் விஷயத்தில் 2 பெண்கள் பிரபலமாக இருக்கின்றனர். பல்வேறு சொற்பொழிவுகள் அதனை ஒட்டி நடக்கின்றன. இஸ்லாமிய சட்டங்களின் மீது ஆட்சேபிப்பது எல்லை கடந்துள்ளது. கடந்த நாட்களில் ஹுத்தாமுல் அஹ்மதியா யூகேயின் முயற்சியால் அவர்களுடன் யுனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் ஒரு விவாதம் நடந்தது. யுனிவர்சிட்டி அமைப்பு இந்த விவாதத்தை ஏற்பாடு செய்திருந்தது. அதில் அந்த 2 பெண்கள் தமது தரப்பில் இருந்து தமக்குரிய பாணியில் ஆட்சேபனைகளை வீசினர். ஆனால் நமது 2 ஹுத்தாம்கள், ஒருவர் பாகிஸ்தானை சார்ந்தவர், நமது ஜாமியாவில் படிப்பவர், அடுத்தவர் புதிய அஹ்மதி ஆங்கிலேயர், இருவரும் திருப்திகரமான ஆதாரபூர்வமான பதிலை திருக்குர்ஆனில் இருந்து திருக்குர்ஆன் போதனைக்கு ஏற்பவும் இஸ்லாமிய போதனைக்கு ஏற்பவும் வழங்கினார்கள். இது அவர்களை கோபமடைய செய்தது. அவர்கள் இவ்வாறு கோபத்தால் படபடவென ஆட்சேபனை செய்வது கண்டு அவர்களது ஆதரவாளர்கள் கூட பரிதாபப்பட்டனர். அல்லாஹ்வின் அருளால் அஹ்மதி இளைஞர்கள் மூலமாக அவ்விடத்தில் இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைத்தது, இஸ்லாமிய போதனைக்கு வெற்றி கிடைத்தது. நாம் திருக்குர்ஆனை விளங்குவதற்கு மிகவும் முயற்சி செய்ய வேண்டும், அதன்படி அமல் செய்ய முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் நமது வீடு சொர்க்கத்தின் முன்மாதிரியாகும். நமது சமுதாயத்திலும் சுற்றுப்புறத்திலும் அப்போதுதான் தப்லீகின் கடமையை நிறைவேற்றியவராவோம். திருக்குர்ஆனை திலாவத் செய்யும் முறையை கற்பித்தவாறு ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனை ஆர்வத்துடன் சிந்தித்து படிக்க வேண்டும். ஹதீஸில் வருகிறது, அநேக காரிகள் திருக்குர்ஆனை முறைப்படி ஓதுபவர்கள் உள்ளனர், அவர்கள் மீது திருக்குர்ஆன் சாபம் அனுப்புகிறது. ஒருவர் குர்ஆனை படித்து அமல் செய்யவில்லை எனில் திருக்குர்ஆன் அவர் மீது லானத்தை அனுப்புகிறது. திலாவத் செய்யும் போது ரஹமத்தை பற்றி வந்தால் அங்கு இறைவனிடம் ரஹமத்தை கேட்க வேண்டும். ஏதாவது ஒரு சமுதாயத்தின் தண்டனை பற்றி குறிப்பிடும் இடத்தை ஓதும் போது இறைவனிடம் இறை தண்டனையிலிருந்து அடைக்கலம் தேட வேண்டும். சிந்தித்து நிதானமாக படிக்க வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். அதன் முக்கியத்துவம் தெரிந்தால் மட்டுமே இந்நிலை உருவாக முடியும். அத்துடன் சிறப்பான தொடர்பு இருக்க வேண்டும். திருக்குர்ஆனின் மீது ஒரு முக்கியத்துவத்தை நமது உள்ளத்தில் உருவாக்க வேண்டும். சிலர் திருக்குர்ஆனை புரிவது கஷ்டம் என்று சாக்கு போக்குகளை கூறுவது குறித்து ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், சில அறிவற்றவர்கள் எம்மால் திருக்குர்ஆனை விளங்க முடியாது, எனவே அதன் மீது கவனம் செலுத்த வேண்டாம் என்று கூறுகிறார்கள். இது மிகவும் சிக்கலானது, அது அவர்களின் தவறாகும். திருக்குர்ஆன் கொள்கை ரீதியான விஷயங்களை மிகவும் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளது. அது ஈடு இணையற்றது. அதன் சான்றுகள் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த வல்லவை. திருக்குர்ஆன் எத்தனை பொருட்செறிவு மிக்கது என்றால் முற்றிலும் கல்வியறிவற்ற அரபிகளுக்கு கூட புரிய முடிந்தது. பிறகு எப்படி அதனை முடியாது என்று கூற முடியும்? இக்காலத்தில் நம்மீது இறைவன் செய்த பெரும் அருளால்
நம்மீது பேரருள் செய்தவாறு ஹதரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்பினார். அவர்கள் நமக்கு जो नहीं करनी चाहिए, வெளிப்படையான கட்டளைகளை மட்டும் கூறவில்லை, ये उनकी गलती है। कुरान மாறாக ஆழமான தத்துவங்களையும் திருக்குரானின் ஞானங்களையும் விளக்கினார்கள். வாஹரீன மின்ஹும் லம்மாயில் ஹக்கூபிஹும் உடைய और इसके दिल அருளை நம் வரை கொண்டு சேர்த்தார்கள். ஹதரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் தந்த அந்த கருவூலத்திலிருந்து के अरब के बाद ये வைரங்களை திரட்ட நாம் முயற்சிக்க வேண்டும். फिर अब क्यों कर इसको நாம் அதன் மீது உண்மையான அன்பு வைக்காதவரை அவ்வாறு ஆக முடியாது. हम पर अल्लाह ताला உலகில் பெரும்பாலார் ஜமாத்திற்கு வெளியில் உள்ள முஸ்லிம்கள் ने हम पर एहसान இருக்கிறார்கள். इस जमाने அவர்களின் கிராத் மிக நன்றாக இருக்கிறது. பெரும் பரிசுகளை வெல்லுகின்றனர். का काम ही नहीं, அவர்களது பதிவுகளை கொண்ட கேசட்டுகள் வருகின்றன. गहरे हकायक को அந்த நல்ல கிராத் உடையவர்களுள் சிலருக்கு திருக்குரானின் பொருள் தெரியாது. ஏன் பெரும் உலமாக்களுக்கும் கூட பொருள் தெரியவில்லை. அதனால்தான் மிக நீண்ட காலமாக நாசிக் மன்சூக், மாற்றிய வசனம், மாற்றப்பட்ட வசனம் என்ற விவகாரம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போதும் கூட சில வசனங்களின் பொருள்கள் இவர்களுக்கு தெரிவதில்லை. அவற்றில் ஹதரத் ஈசா அலை இஸ்லாமுடைய மரணம் தொடர்பான விஷயமும் ஒன்று. उस वक्त तक नहीं हो सकता எவ்வாறிருப்பினும் அதன் பொருளை குறித்து அவர்கள் அறியாமல் உள்ளனர். அது குறித்து ஒரு எச்சரிக்கையூட்டும் ஹதீஸ் உள்ளது. ஹதரத் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் உடைய ரிவாயத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன். அன்னார் கூறினார்கள், ஒரு காலம் வரவுள்ளது, திருக்குரானை திலாவத் செய்யக்கூடியவர்களுள் எம்மை விட சிறந்த காரி யார் என்று மார்த்தட்டுபவர்கள் உருவாகுவார்கள். எம்மை விட பெரிய ஆலிம் யார் என்று மார்த்தட்டுவர். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், அத்தகையவர்களிடம் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை காட்ட இயலுமா? சஹாபாக்கள் கூறினர், ஒருபோதும் இல்லை. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அத்தகைய மக்கள் இதே உம்மத்திலிருந்து உருவாகுவர். इस बारे में ஆனால் அவர்கள் நரக நெருப்பின் விறகாக இருப்பர். वाली एक हदीस है, ஆகவே அல்லாஹ்வின் அருளுக்கு வாரிசாக்கக்கூடிய இறை நெருக்கத்தை பெற்றுத் தருகிற நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுகிற அசல் விஷயம் பணிவுடன் திருக்குரானின் போதனையை புரிந்து அதன்படி அமல் செய்வதுதான், मारेंगे कि हमसे அதனை தொழிலாக்குவதல்ல. हमसे बड़ा आलिम कौन மாறாக அதன் மீது அன்பு கொள்ள வேண்டும். साहब இன்று அகமதிகளாகிய நாம் ஒவ்வொருவரின் மீதும் ऐसे लोगों में அதன் மீது கவனம் செலுத்துவது கடமையாகும். ஹதரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். கிறிஸ்து நூஹில் கூறுகிறார்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இறைவனது போதனை திருக்குரானின் வழிகாட்டலுக்கு எதிராக ஒரு அடி கூட வைக்காதீர்கள். நான் உங்களிடம் உண்மையாகவே கூறுகிறேன், எவர் திருக்குரானின் 700 கட்டளைகளில் ஒரு சிறு கட்டளையை கூட விட்டுவிட்டாரோ அவர் ஈடேற்றத்தின் வாசலை தனது கையாலேயே அடைத்துக் கொள்கிறார். உண்மையான ரட்சிப்பின் வழியை திருக்குரானே திறந்தது, மற்ற அனைத்தும் அதன் நிழலே. எனவே நீங்கள் திருக்குரானை சிந்தித்து படியுங்கள். அதன் மீது மிகவும் அன்பு கொள்ளுங்கள். எதன் மீதும் கொள்ளாத அன்பு கொள்ளுங்கள். ஏனெனில் இறைவன் என்னை விழித்து கூறினான், அல் ஹைரு குல்லுஹு ஃபில் குரான். எல்லா வகையான நன்மைகளும் குரானில் உள்ளன. இதுவே உண்மையாகும். பரிதாபம் அம்மக்களின் மீது, அவர்கள் மற்றவற்றிற்கு அதனை விட முன்னுரிமை தருகின்றனர். உங்களது அனைத்து வெற்றிகளும் ஈடேற்றத்தின் தலையூற்றும் குரானில் தான் உள்ளது. திருக்குரானில் இல்லாத எந்த மார்க்கமும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களது ஈமானை கியாமத்து நாளில் உண்மைப்படுத்தக்கூடியது அல்லது பொய்ப்பிக்கக்கூடியது குரானே ஆகும். திருக்குரானை தவிர வானத்திற்கு கீழ் உங்களுக்கு நேரடியாக நேர்வழி காட்டக்கூடிய எந்த வேதமும் இல்லை. திருக்குரானாகிய ஒரு வேதத்தை உங்களுக்கு அருளியதன் மூலம் இறைவன் உங்கள் மீது பெரும் கருணை காட்டியுள்ளான். நான் உண்மையாக கூறுகிறேன், உங்களிடம் படித்து காட்டப்பட்ட இந்த வேதம் கிறிஸ்தவர்களிடம் இறக்கப்பட்டிருந்தால் அவர்கள் அழிந்து போயிருக்க மாட்டார்கள். தௌராத்திற்கு பதில் யகூதிகளுக்கு உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த வேதம் வழங்கப்பட்டிருந்தால் அவர்களுள் சில பிரிவினர்
கியாமத்தை மறுத்திருக்க மாட்டார்கள். कुरान में नहीं पाई। ஆகவே உங்களுக்கு தரப்பட்ட இந்த நேமத்திற்கு கண்ணியமளியுங்கள். இது மிகவும் அன்பிற்குரிய நேமத்தாகும். இது பெரும் செல்வமாகும். திருக்குரான் வராவிட்டால் இவ்வுலகம் ஒரு அசுத்தமான பொருள் போன்று ஆகியிருக்கும். திருக்குரானுக்கு எதிரில் எல்லா வழிகாட்டல்களும் ஒன்றுமற்றவை. பிறகு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் மேலும் கூறுகிறார்கள், உங்களுக்கு ஒரு முக்கிய போதனையாவது திருக்குரானை கைவிடப்பட்ட ஒன்றை போன்று விட்டுவிடாதீர்கள். அதிலேயே உங்கள் வாழ்வு உள்ளது. எவர் திருக்குரானுக்கு கண்ணியம் அளிப்பாரோ அவர் வானில் கண்ணியம் பெறுவார். எவர் ஹதீஸ் மற்றும் ஒவ்வொரு கூற்றையும் விட குரானுக்கு முதன்மை வழங்குவாரோ அவருக்கு வானத்தில் முதன்மை வழங்கப்படும். குரானை தவிர மனித குலத்திற்கு இப்பூமியில் எந்த வேதமும் இல்லை. ஆதமின் மக்கள் அனைவருக்கும் ஒரு ரசூலும் இல்லை, பரிந்துரை செய்வோரும் இல்லை, ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. எனவே இந்த கம்பீரமிக்க நபியின் மீது உண்மையான அன்பு கொள்ள முயற்சி செய்யுங்கள். வேறு எவருக்கும் அவரை விட சிறப்பு வழங்காதீர்கள். அதன் மூலமே நீங்கள் வானத்தில் ஈடேற்றம் பெற்றவராக எழுதப்படுவீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஈடேற்றம் என்பது மரணத்திற்கு பிறகு வெளிப்படும் ஒன்றல்ல. உண்மையான ஈடேற்றம் இவ்வுலகிலேயே அதன் வெளிச்சத்தை காட்டும். ஈடேற்றம் பெற்றவர் யார்? அவர் இறைவன் உண்மை என்று உறுதி கொண்டு ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா படைப்பினங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் பரிந்துரைப்பவராவார் என்று உறுதி கொள்பவர். வானத்திற்கு கீழ் அவருக்கு சமமான ஒரு ரசூல் இல்லை. மேலும் குர்ஆனுக்கு சமமான ஒரு வேதமும் இல்லை. எவரும் நிரந்தரமாக உயிருடன் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பவில்லை. ஆனால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூல் நிரந்தரமாக உயிருடன் இருப்பவராவார். அவர் நிரந்தரமாக உயிருடன் இருப்பதற்காக இறைவன் ஓர் அடிப்படையை நிறுவினான். அதாவது அவரது ஷரியத்தையும் ஆன்மீகத்தையும். கியாமத் வரை அவரது ஷரியத்தும் ஆன்மீகமும் நிலைத்திருக்கும். இறுதியில் அவரது இரண்டாவது ஆன்மீக அருளாக இந்த மஸீஹ் மவ்ஊதை உலகில் அனுப்பினான். அவர் வருவது இஸ்லாமிய கட்டிடத்தை முழுமைப்படுத்துவதற்கு மிகவும் அவசியமாக இருந்தது. ஏனெனில் மூசாவின் தொடரில் தரப்பட்டது போன்று முஹம்மதிய தொடருக்காகவும் ஆன்மீகமான முறையில் ஒரு மஸ்ஜித் தரப்படும் வரை இந்த உலகம் அழியாமல் இருப்பது அவசியமாக இருந்தது. இதனையே இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம். நாமும் நமது சந்ததிகளும் வரக்கூடிய சந்ததிகளும் கியாமத் வரை வரக்கூடிய சந்ததிகளும் ஆகிய முஹம்மதிய மசீஹை ஒப்புக்கொண்டவர்கள் திருக்குர்ஆனின் மீது உண்மையான முறையில் அன்பு கொண்டவாறு அதன் போதனையை தம் மீது போட்டுக் கொள்பவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அதன் பரக்கத்துகளிலிருந்து ஒவ்வொரு நொடியும் பயன் பெறுவார்களாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له
ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر